கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்ற நாளிலும் மாயமானது குறித்து உங்களோட கூட பேச விரும்புகிறாரு. இன்றைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை முழுவதுமாக ஒரு மாயையான வாழ்க்கை தான். எதுவுமே உண்மை கிடையாது, எதுவுமே நிரந்தரமும் கிடையாது. பிரசங்கி நீங்கள் 2ஆம் அதிகாரம் 1-26 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தின் மூலிமா அவரோட வார்த்தையின் மூலிமா கொடுத்துருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தினால சோதித்து பார்த்தேன், இன்பத்தை அனுபவி என்றேன், இதுவும் மாயைதான். சந்தோஷத்தினால நம்ம சோதிச்சு பார்க்குறாராம், இன்பத்தை கொடுத்து சோதிச்சு பார்க்குறாராம். சந்தோஷமும் இன்பமும் நமக்கு வருது, ஆனால் அது என்ன ஆகுதா, அதுவும் ஒரு மாயை தான். கொஞ்ச நேரம் தான் சந்தோஷப்படுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, கொஞ்ச நேரம் நான் சந்தோஷப்பட்டேன், அவ்வளோதான், ஆகலையா உனக்கு அப்படின்வாங்க. ஸோ அது வந்து ஒரு மாயை தான், நிரந்தரம் கிடையாது. இன்பமும் அப்படிதான். என்ன பார்த்துட்டு ஐயோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, எல்லாத்தையும் எதுனா பார்த்து நம்ம அப்படியே இன்பம் அடைஞ்சோன்னு வச்சுக்கலேன், இதை விட இன்பம் வேறு ஒன்றும் கிடையாது. ஒன்று ஒரு சாப்பாட்டில் கூட சரி, வா சூப்பராக இருக்குப்பா அப்படின்னா அவ்வளோதான், அந்த நிமிஷம் அந்த ருசியோடு முடிஞ்சு போயிடும். அந்த இன்பமும் என்னது, மாயைதான். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வானத்தின் கீழே உள்ள எல்லாமே மாயைதான் அப்படின்னு. ஒரு மனுஷன் என்ன பண்றான், வேலையை செய்கிறான். அதே வசத்துல பிரசங்கி வந்து 2ஆம் அதிகாரம் 4 பட்டா, நான் பெரிய வேலையை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். எல்லாமே அவங்க பண்றாரு. ஆனா என்ன ஆகுது, எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் கடந்து போகணும் தேவனோட சமூகத்துக்கு போகும்போது. அப்ப இதெல்லாம் மாயை தான். ஒரு நாள் வீடு கட்டுவாங்க, எல்லாம் திராட்சை தோட்டம் அது இது நடுறாங்க, எல்லாம் செய்றாங்க. ஆனாலும் அது எல்லாமே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மறைந்து போகிறதா தான் இருக்கும். நிரந்தரமா எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது. என் கண்கள் இச்சித்தைகளை ஒன்றியும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கண்கள் வந்து ஒரு மாயையானதான். ஒரு கண்கள் வந்து கண்களாலே இச்சை அப்படி பார்க்கும்போது, என்ன நகை போட்டிருக்காங்க, என்ன சாரி, என்ன அழகா இருக்காங்க, அந்த கண்களாலே இச்சை. இந்த இடத்துல வந்து இச்சைங்கிறது வெறும் ஒரே ஒரு இச்சை, அந்த தவறான இச்சை மட்டும் இல்லை, எல்லாமே இச்சைக்குரியது தான். அதெல்லாம் என்ன, மாயை. நான் அவைகளுக்கு தடை பண்ணல, என் கண்களுக்கு நான் என்ன பண்ணல, அது தடையே பண்ணலையா. நம்ம கண்ணுக்கு அனுமதி கொடுக்குறோமா, எல்லாத்தையும் பார்க்கலாம் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று வைக்கவில்லை. பார்த்தீங்களா, தன்னோட இருதயத்தில் என்ன பண்ணுறோம், அந்த கண்களால் பார்க்குறதெல்லாம் அப்படியே பார்க்கும்போது ரசிக்கிறோம், சந்தோஷப்படுறோம், எல்லாம் இன்பமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஆனால் அந்த கண்ணுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், தடை பண்ணுறதே இல்லை. தேவனுக்கு விரோதமாக நம்ம செய்யக்கூடாதுங்கிறது யோசனையே இல்லை. நம்ம என்ன பண்ணுறதுல கண்களுக்கும் நம்ம வந்து அதை தடை பண்ணாமல் மாட்டுறோம். அதை கொண்டு போய் எங்கே வைக்கிறோம், இருதயத்துக்குள்ளே வைக்கிறோம். அப்போ இருதயத்துக்கும் நம்ம என்ன பண்ணல, தடை பண்ணாமல் அந்த இருதயத்திலையும் அதை வாங்கி கொள்றோம். அது ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த விஷயம். நான் செய்த எல்லா முயற்சியிலும் மன மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இந்த காரியங்களை நம்ம செய்யும் போது நம்ம மனசுக்கு என்னவா இருக்குதா, சந்தோஷமா இருக்குதா. இதுவே என் பிரயாசம், எல்லாவற்றுக்கும் எனக்கு வந்திருக்கிறது. இதே தான் உங்களுக்கு பிரயாசமா இருக்கு. அது மாத்திரமில்லை, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. சூரியன் கீழே பலன் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பாருங்க, எவ்வளோ அழகா ஒரு ஒரு வார்த்தையும் படிக்கும்போது எல்லா சந்தோஷத்தை நான் அனுபவிச்சேன், பார்க்கும்போது ரசிச்சேன், அதை ருசிச்சும் பார்த்தேன், எல்லாம் பண்ணேன். என் கண்களுக்கு அந்த மாதிரியான காரியத்தை கொடுத்தேன். கண்களுக்கு கொடுக்காம நேராக இருதயத்தை கொண்டு போய் அதில் ஒரு சந்தோஷப்பட்டேன், ஆனந்தப்பட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், இது வேணும் அது வேணும்னு சொல்லி அதில் மயங்கி போய் நான் அப்படியே பண்ணேன். என்னோட கையெல்லாம் என்ன பண்ணுச்சு, சகல வேலையும் செஞ்சுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கண்ணோக்கி எல்லாத்தையும் பிரயாசப்பட்டு எல்லாம் பண்ணி வீண் தான். ஏன்னா எல்லாமே மாயையாக தான் இருக்குது. ஒரு நாள் அது எதுவுமே என்னிடத்துல இல்லை. திடீர்னு ஏதோ ஒரு ஆபத்து, திடீர்னு ஏதோ ஒரு தேவைகள்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுவிடும், அதெல்லாம் மாயை மறைந்து போயிடும். அப்போது சூரியனுக்கு கீழே ஒரு பலனுமே இல்லை. எங்களுக்கு வாழ்கிறோம், கொஞ்ச நாள் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், மறித்து போகிறோம். இந்த இடத்துல அழகா சொல்லியிருக்காங்க, ஞானிகளை பார்த்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறான், புத்தி இல்லாதவனை பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. ஆனா சாவு 2 பேருக்கும் ஒண்ணுதான். மரணம் எப்படி இருக்குமா, 2 பேருமே வந்து மூச்சு நின்று போச்சுன்னா இறந்துருவாங்க, அவ்வளவுதான். 2 பேருக்கும் மரணம் ஒன்றுதான். இந்த இடத்துல கூட அழகா சொல்லியிருப்பாங்க, மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று தான் கண்டேன்.
மனுஷனுக்கு நேருகிற எல்லாவற்றிலும் நமக்காக இல்லப்பா, எல்லாமே தேவனோட கரங்கள்ல தான் வருது. ஆனா நாம என்ன பண்றோம், பசித்து குடித்து எல்லா பிரயாசத்தை என்ன பண்றோம், பலனெல்லாம் அனுபவிக்க பாக்குறோம். எல்லாத்தையும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க பாக்குறோம். அதனால நமக்கு ஒரு நன்மையுமே கிடையாது. கடைசி காலத்துல தேவனை தேடி அவரோட வார்த்தையை கை கொள்கிறவங்க மாத்திரம்தான் என்ன நினைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும். அவருதான் உண்மையுள்ள தேவன்ன்றதை நம்ம அதுக்கப்புறம் தான் அறியறவங்களா இருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிக ஞானம் அடையதுனால காரியம் ஒன்று சிந்தித்தேன். நான் ரொம்ப ஞானம் உள்ளனா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட காரியம்தான் சரி என்று நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் வந்து சிந்திக்கிறோம். ஆனா அதுவும் மாயைதான். இன்று என் உள்ளத்தில் எண்ணினேன். அந்த விஷயம் கூட மாயைதான். நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப புத்திசாலி, நான் கிளவரு, அதனால இந்த மாதிரியான ஞானியா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 16ல பார்த்தீங்கன்னா, மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்போதும் இருக்கிறதெல்லாம் வருங்காலத்திலும் மறக்கப்பட்டு போகும். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். இன்னைக்கு மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவு இருப்பதில்லை. நீ புத்திசாலி, நீ பைத்தியக்காரன், யாரும் எந்த நினைவுல நம்ம வச்சுக்கிறதே இல்லை. நீங்க மறித்து போனா 2 பேரும் ஒரே இடத்துலதான் மறித்து போறீங்க. உங்களுக்கும் சரியான வந்து என்ன, அவரும் மூச்சை விட்டுருவாரு, அவ்வளவுதான். நீங்களும் மூச்சு விடு. இதுல உலகத்துல வாழும் போதுதான் நான் பெரிய மேதாவி, நான் பெரிய கிளவரு, நான் இந்த பதிவுல இருக்கிறேன், எல்லாம் அந்த உயிரோட இருக்கிற வரைக்கும் எல்லாம். ஆனா இறந்துட்டா ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே ஒரே இடத்துக்கு தான் போக போறோம். ஒரே இடத்துக்கு போக போறோன்ற காட்டிலும் ஒரே மாதிரி தான் சாக போறோம். எல்லாருமே நம்மளோட மூச்சு நின்று போச்சுன்னா, இறுதி நின்று போச்சுன்னா மறிக்க போறோம். ஆக புத்திசாலி பையன் ஞானவானா இருந்தா இவனுக்கு டிஃப்ரெண்டா வந்து இவனுடைய மூச்சு நிறுத்தணுமா? இல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஒரே ஆவி தான் கொடுத்துருக்காரு. அந்த ஆவி நின்று போயிடும். சோ அது எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் ஞானியா இருந்தாலும் சரி, இந்த இடத்து பிரசங்கத்துப்படி ஞானியா இருந்தாலும் பைத்தியக்காரனா இருந்தாலும் அவன் வந்து மூடனா இருந்தாலும் ஒரே மாதிரி தான். சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்திலும் வெறுத்தேன். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், வெறுக்கணும். ஏன்னா இது ஒன்றும் இல்லை. இதனால ஒன்று, இந்த சூரியனுக்கு கீழே இருக்கிற ஒன்றத்தை நீங்க அனுபவிங்க. ஆண்டவர் அதுக்காக தான் கொடுத்துருக்காரு. ஆனா அது உத்தமமா நேர்மையா அனுபவிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூர்ந்து அதை செய்யுங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அநேகர்கிட்ட எவ்வளவோ பணம் இருக்கு. ஆனா ஒரு சின்ன சின்ன ஏழைங்களுக்கு உதவ மாட்டாங்க. அப்புறம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எல்லாம் பணம் இருக்கும், ஏழைங்களுக்கு கொடுக்குறேன்னு போயிட்டு தர்மம் பண்ணுவாங்க சாப்பாடுலாம். ஆனா அவங்க குடும்பத்திலேயே அவங்களோட ஒரு சித்தப்பா பசங்களோ, பெரியப்பா பசங்களோ, அத்தை பசங்களோ, மாமா பசங்களோ, இல்ல தன்னுடைய மனைவி சைடோ, இல்ல கணவன் சைடோ, இல்ல நம்ம சபையில இருக்கவங்களோ அப்படிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய அவங்களுக்கு தோணவே தோணாது. ஆமா இவங்க நன்றி கெட்டவங்க, இவங்களுக்கு என்னத்தை சேர்த்து, இவன் சொந்தக்காரங்க செஞ்சா சொல்லி காட்டுவான். இல்லவே இல்லை. முதலாவது என்ன பண்ணோம், நம்ம குடும்பத்துல இருக்கிற, நான் வெளியாளுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா முதலாவது நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம சாட்சியா நிக்கிறோம். அட நம்ம கூட அவங்கள நம்ம வந்து மதிக்கிறாங்களே, நம்மள மதிச்சு ஒருத்தவங்க கொடுக்குறாங்களேன்னு. இந்த கிறிஸ்துமஸ் நேரத்துல கூட நீங்க உங்க குடும்பத்துல யார் ஏழ்மையா இருக்காங்களோ, கஷ்டப்படுறோம், ஏழ்மைனா புடவை கூட வாங்க முடியாத அளவுக்குலாம் இல்லை, அவங்களால முடியும். ஆனா இந்த ஒரு புடவை எக்ஸ்ட்ரா ஒரு காஸ்ட்லியா எடுத்தா நமக்கு பட்ஜெட் இடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. போதும் 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு புடவை எடுத்து கொடுங்க. நல்ல ஆகாரத்துக்காக ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கையில கொடுங்க. அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்ப எல்லாருமே என்ன பண்ண முடியுமா, பரவாயில்ல, முதலாவது தன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு முதல்ல செய்யுங்க. அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு நிறைய பேர் அதுக்கு டோனர் இருக்காங்க. சோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு செஞ்சாலே இந்த டோனர்ஸ் தேவையே கிடையாது. அவ்வளவுதான். எப்படி இந்த முதியோர் கல்வி இதெல்லாம் முதியோர் இதெல்லாம் வரவே வராது. ஏன்னா நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு முதலாவது ஒரு 2 பேருக்காவது அது மாதிரி தேடி, யார் இப்படி இருக்கா, சரி இந்த மனைவி கிட்டயோ இல்ல கணவன்கிட்ட யாரோ 2 பேர்ல ஒருத்தர் அதை செஞ்சுங்க. இல்லையா பிள்ளைங்க மூலியமா செய்யுங்க. அப்படி செய்யும் போது யாராவது ஒருத்தருக்காவது கிறிஸ்துமஸ்க்கு உங்க குடும்பத்துல உண்மையிலேயே வந்து முடியாத பட்சத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். ஆனா ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுவே கிடைக்கட்டும், ஃப்ரீயா கிடைக்கும்னு நினைச்சிட்டு ஈஸியாவே இருப்பாங்க. அப்படியேப்பட்டவங்களுக்கு நம்ம செய்யக்கூடாது. நம்ம கொடுக்கறத சந்தோஷமா வாங்குறாங்க பாத்தீங்களா, அப்படியேப்பட்டவங்களுக்கு நீங்க கொடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் இன்னைக்கு இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். நம்மள இருளை பார்த்தோன்னே வெளிச்சம் எவ்வளவு நல்லதோ அதே போலதான் மதியினம் புத்தி இல்லாத பைத்தியக்காரனை போல நடந்துக்காம ஞானமா நம்ம நடந்துக்கணும். ஆனா அதே ஞானமானது என்ன பண்றது, ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது, மூடனோ இருளிலே நடக்கிறான், ஆகிலும் அவர்கள் எல்லோரும் ஒரே விதமாக தான் சம்பவிக்கிறது என்று கண்டேன். ஆனா ஞானி என்ன பண்றான்,
அவன் கண்களை அவன் முகத்திலே இருக்கிறது. அவன் கண்ணில் வந்து ஞானியோட கண்ணு வந்து முகத்தில் இருக்கிறதுனால அவன் புத்தி உள்ளவனா நடந்துக்கிறான். மூடன் வந்து இருளில் தான் நடக்கிறான். ஆகிலும் அவர்கள் எல்லோரும் ஒரே விதமாக தான் சம்பவிக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஞானம் கொடுத்துருக்காரு ஆண்டவர். நம்ம இந்த ஞானத்தை குறித்து நம்ம வந்து பெருமை பாராட்டாம மேன்மை பாராட்டாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஞானம் என்றது வந்து ஒரு சில இடத்துல பைத்தியக்காரனை போல இருக்கும், பைத்தியமா இருக்கும். மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிறோம், அவனுக்கு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். மனுஷன் என்னதான் அவன் சாப்பிட்டு இருந்தாலும், அதெல்லாம் அவனோட சம்பாத்தியமா இருந்தாலும், அது எல்லாம் மாயையான விஷயம்தான். எல்லாமே தேவனுடைய கரத்தில் தான் வருதுங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கணும். இன்றையும் கூட அநேகர் ஞானவான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப புத்திசாலி, நான் ரொம்ப பணக்காரன், நான் வசதி, நான் சொல்றேன் அப்படிலாம் இல்லாம ஆண்டவரோட பிள்ளைங்க நம்ம அத்தனை பேருமே உங்கள்கிட்ட இருக்கிற ஞானத்தையும் உங்கள்கிட்ட இருக்கிற அநேக வந்து பொக்கிஷங்களையும் எல்லாவற்றும் மற்றவர்கள் பொருளையும் என்ன இருக்குதோ உங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. கர்த்தர் உங்களுக்கு அநேகத்துக்கு கொடுத்து உதவுவாரு. இந்த நாளிலும் நீங்களும் நானும் இந்த மாயமான உலகத்துல மாயமான நிறைய காரியங்கள் இன்பம் என்கிற மாயத்துல இச்சைங்கிற மாயத்திலயோ நம்ம விழுந்து போகாம கர்த்தரோட கிருபையினால ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பாய் இருப்போரமாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.